ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஐஸ் கில்லர் சேனல். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன், கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், நெய் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் பேக்கெட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலில் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட ஒரு கிளாஸ் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இது கூட கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாங்க, இப்போது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை தாராளமாக ஊற்றி எடுத்துருக்கேன். பாருங்கள், பொரிக்கிறதுக்கு நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வச்ச ஜாமுனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. உருட்டி வச்ச ஜாமுனை போட்டுக்கலாம். இப்போது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்தாச்சு. சர்க்கரை பாக்கு எடுத்துக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு கப் சுகரை சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணீரை சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஏலக்காவை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம சர்க்கரை பாகு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் ஆறட்டோங்க. ரொம்ப சூட்டுலேயே போட்டோன்னா வெடிப்பு வந்துடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் போட்டுக்கலாம். நம்ம இப்போது மிதமான சூட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஜாமுனை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 1/2 ஹவர் ஊறட்டோங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா 1/2 ஹவர் நல்லா ஊறி செட் ஆகிருக்கு. நம்ம குலோப் ஜாமுன் ரெடிங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.